My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில மிகவும் பழமையான நிறைய மாணவர்களால விரும்பி அதிகமா எடுக்கக்கூடிய தலை சிறந்த மருத்துவக் கல்லூரிகள்ல ஒரு காலேஜ் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இது சென்னை சென்ட்ரல் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ரொம்ப அழகான அட் த சேம் டைம் ரொம்பவும் மாணவர்களால் விரும்பி எடுக்கப்படக்கூடிய ட்ரீம் காலேஜஸா நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த வீடியோல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல டோட்டலா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, 92.5 ரிசர்வேஷனுக்கு எவ்வளவு சீட் வருது, ஆல் இந்தியா கோட்டாக்கு எவ்வளவு சீட் வருது, அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனுக்கு இங்க சீட்ஸ் இருக்கு, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு இங்க சீட்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் லாஸ்ட் இயர்ல எந்த கட் ஆஃப் மார்க்கு க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸையும், இந்த வருஷம் எந்த அளவுக்கு மார்க் இருந்தா இந்த கல்லூரியில இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடா இனி வருகிற நாட்கள்ல நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பார்ப்போம். அந்த வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தலை சிறந்த அரசு மருத்துவக் கல்லூரிகள் ஒரு 10 காலேஜ் எடுத்தீங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் வர காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கும். ஸோ இந்த கல்லூரி 1835 ஆரம்பிக்கப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த கல்லூரிகள்ல ஒன்று. இந்தியாலேயே ரொம்ப ஓல்டஸ்டான காலேஜஸ்ல எம்எம்சியும் ஒன்று. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா இந்த காலேஜ்ல 250 MBBS சீட்ஸ் இருக்கு. இது தவிர பிஜி கோர்சஸ்ல எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்ஸும் எல்லா பிஜி கோர்சஸும் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி. பேஷண்ட் லோட பத்தி கவலையே பட வேண்டியதில்லை. பிகாஸ் எனார்மஸ் பேஷண்ட் ஃப்ளோ ஒரு நாளைக்கு இன் பேஷண்ட்ஸ் ஆகும் அவுட் பேஷண்ட்ஸ் ஆகும் வந்து போகக்கூடிய மிகவும் அதிகமான நம்பர்ஸ்ல பேஷண்ட் லோடு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் வந்து எம்எம்சி. ஸோ இதுல வந்து ஆல் இந்தியா கோட்டால 15% சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஆல் இந்தியா கோட்டால அரசு மருத்துவக் கல்லூரிகள் எல்லா காலேஜஸ்லயுமே தமிழ்நாட்டில் 37 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அதுல எல்லாத்துலயுமே 15% இடங்கள் ஆல் இந்தியா கோட்டாக்கு போகும். அந்த வகையில 250 சீட்ல 38 சீட்டு ஆல் இந்தியா கோட்டாக்கு போகுது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 85% இடங்கள் மிச்சம் தமிழ்நாடு கவுன்சிலிங் கீழே வரும். இதுல 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி 92.5 ரிசர்வேஷன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. 7.5 ரிசர்வேஷனுக்கு 16 சீட்டு கொடுக்குறாங்க. 92.5 கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 184 சீட்ஸ் இருக்கும். இதுல எல்லாமே ஓபன் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கம்யூனல் ரிசர்வேஷனும் ஹரிசாண்டலா வரும். ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 12 சீட் இருக்கு. இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் எதெல்லாம் வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் வருது, எக்ஸ் சர்வீஸ் மேன் வருது அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரி வருது. ஸோ போன வருஷம் நமக்கு வந்து இந்த 12 சீட்ல 11 சீட்டு பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் ஒரு சீட்டை ஸ்பெஷல் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கும் கொடுத்தாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு இந்த காலேஜ்ல சீட் வரல. ஸோ இந்த வருஷம் சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு சீட் வருதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டோட்டலா இந்த இதுல நமக்கு இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு என்ன மார்க் இருந்தா, இன்கேஸ் இங்க பிடபிள்யூடி கேட்டகரியா இருந்தா எம்எம்சில போன வருஷம் என்ன மார்க் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது முதற்கொண்டு நான் இதுல காட்டுறேன். அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 92.5 ரிசர்வேஷனுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நான் 184 சொன்னேன் இல்லைங்களா. இதுல ஓபன் கேட்டகரியில 60 சீட் என்ன ஆகுது அப்படின்னா ஓபன் கேட்டகரி கீழே வருது. இது வந்து டாப் 31%. தமிழ்நாட்டில் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்த மாணவர்களும் மெரிட் அடிப்படையில் 31% முதல் வரக்கூடிய மாணவர்கள், அப்போ அதிகமான மார்க் வச்சிருக்கிற எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் ஓபன் கேட்டகரியில சீட் எடுக்கலாம். பிசி அப்படிங்கிறது வந்து 47 சீட்ஸ் வருது. பிசிஎம் 5 சீட் இருக்கு, எம்பிசிக்கு 37 சீட் இருக்கு, எஸ்சியில பாத்தீங்கன்னா 28 சீட் இருக்கு, எஸ்சிஏ கம்யூனிட்டியில 6 சீட் இருக்கு, எஸ்டி கேட்டகரியில 1 சீட் இருக்கு. டோட்டலா 184 இடங்கள். அண்ட் 7.5 ரிசர்வேஷன்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 16 சீட் இருந்துச்சு. ஓபன் கேட்டகரியில 5 சீட், பிசில 4, பிசிஎம்ல 1, எம்பிசில 3, எஸ்சி கேட்டகரியில 2, எஸ்சிஏல 1, எஸ்டில நமக்கு பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் டோட்டலாவே 16 சீட்ன்றதுனால அங்க சீட் போன வருஷம் கொடுக்கல. இந்த வருஷம் சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது நான் அப்டேட் பண்றேன். அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன், பிடபிள்யூடி கேட்டகரியில 11 சீட் கொடுத்தாங்க. ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில போன வருஷம் எம்எம்சில சீட் வரல. அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1 சீட் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த கேட்டகரிக்கு என்ன மார்க் க்ளோஸ் ஆச்சு, என்ன கம்யூனிட்டியில இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிடறேன். டோட்டலா 12 சீட் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இப்போ ஆல் இந்தியா கோட்டால 15% அகில இந்திய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில நீங்க எம்எம்சில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா போன வருஷம் என்ன மார்க்குக்கு எந்த ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுல நம்ம மார்க்கையும் காட்டுறோம், ரேங்கையும் காட்டுறோம். ஆல் இந்தியா ரேங்க் இந்த வருஷம் நீட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ரேங்க் இதுல காட்ட போற ஆல் இந்தியா ரேங்க்குக்கு கிட்ட இருந்துச்சு, பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா யூ மைட் கெட் அ சீட் இன் எம்எம்சி த்ரூ ஆல் இந்தியா கோட்டா. ஸோ அதான் இதனுடைய வெளிப்பாடு. ஸோ ரவுண்ட் 1ல பாத்தீங்க அப்படின்னா ஓபன் கேட்டகரியில 701 மார்க்குக்கு போன வருஷம் க்ளோஸ் ஆச்சு. Forget about these marks. போன வருஷம் மார்க் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. இந்த வருஷம் டாப் மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையுது. ஸோ அதனால கட் ஆஃப் மார்க் இந்த வருஷம் குறையும். பட் இந்த ரேங்க் பார்த்துக்கோங்க, 1023வது ரேங்க் வாங்கின மாணவர், இந்திய அளவுல 1023வது இடம் பிடித்த மாணவர் எம்எம்சில ஓபன் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்தார். அதே இது செகண்ட் ரவுண்டுக்கு
700 மார்க்க குறைஞ்சு ரேங்க் பாருங்க 1318வது ரேங்க் வாங்கின மாணவர் செகண்ட் ரவுண்ட்ல ஓபன் கேட்டகரியில சீட் எடுத்திருந்தாங்க. ஓபிசில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 700 மார்க், செகண்ட் ரவுண்ட்ல 700 மார்க் தான். ஆனா 200 ரேங்க் என்னாச்சு அப்படின்னா டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 1241 அந்த ரேங்க் இருந்த ஆல் இந்தியா ரேங்க். அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல 1471வது ஆல் இந்தியா ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. இடபிள்யூஎஸ் கேட்டகரியில 685 மார்க் 4921வது ஆல் இந்தியா ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருந்துச்சு. அதே சேம் டைம் எஸ்சி கேட்டகரியில 674 10376 இந்திய அளவுல உங்களுடைய ஆல் இந்தியா ரேங்க் ஜெனரல் ரேங்க் சொல்றேன் 10376 ரேங்க் வாங்கின மாணவருக்கு எஸ்சி கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சது. எஸ்டி கேட்டகரியில 626 மார்க் வாங்கின மாணவருக்கு சீட் கிடைச்சது 48469. சோ இந்த வருஷம் உங்களுடைய ரேங்க் இந்த ரேங்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா எம்பிபிஎஸ் சீட்டு எம்எம்சி மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆல் இந்தியா கோட்டால கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இந்த மார்க் பார்க்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்ல. இந்த மார்க் வந்து எல்லா வருஷமும் வேறுபடும். ஒருவேளை இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா வந்துருச்சு அப்படின்னா போன வருஷத்தை விட மார்க் அதிகமாக கூட போயிருந்துக்கலாம். கொஸ்டின் பேப்பர் நமக்கு டிஃபிகல்ட்டா இருந்ததுனால காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ்னால கட் ஆஃப் குறையும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். சோ இந்த ரேங்க்குள்ள நீங்க வரீங்களா அப்படிங்கறத முக்கியம். அடுத்ததா பிடபிள்யூடி கேட்டகரி அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரியில காமிச்சிடுறேன் 11 சீட்டு. இப்போ பிடபிள்யூடி கேட்டகரியில பிசி கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இது தமிழ்நாடு கவுன்சிலிங்ல சொல்றேன் சரிங்களா 275 மார்க்கு சீட் கிடைச்சது. இங்க இருக்கிறது வந்து தமிழ்நாடு ரேங்க், ஆல் இந்தியா ரேங்க் இல்ல, இது தமிழ்நாடு ரேங்க். சோ அதையும் நான் வந்து எழுதிடுறேன். சோ இது வந்து டிஎன் ரேங்க். இந்த டிஎன் ரேங்க்ல உங்களுடைய கேட்டகரி லைக் 275 25136வது ரேங்க்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுல சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அட் சேம் டைம் பிசிஎம் கேட்டகரிக்கு 359 மார்க் இருந்துச்சுன்னா சீட் கிடைச்சிருந்துச்சு போன வருஷம். அண்ட் எம்பிசி கேட்டகரியில 340 மார்க் வாங்கின மாணவருக்கு இடம் கிடைத்தது. எஸ்சி கேட்டகரியில 321வது ரேங்க் வாங்கின மாணவருக்கு இடம் கிடைத்தது. இதெல்லாம் தமிழ்நாடுனுடைய ஜெனரல் ரேங்க் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வரும் சரிங்களா. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில 275 மார்க் வாங்கின மாணவருக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. அவர் பிசி கேட்டகரியில இருந்தாரு. இந்த வருஷம் கேட்டகரிஸ் மாறலாம், ஆனா மார்க் அப்படிங்கிறது தான் முக்கியம். 25136வது ரேங்க்ல போன வருஷம் சீட்டு கிடைச்சது. ஓகேங்களா. அடுத்ததான் 92.5 ரிசர்வேஷன் பார்த்தலாம். இது தமிழ்நாட்டுல போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன மார்க் சீட்டு கிடைச்சது அப்படிங்கறத காமிக்கிறேன். இது கேட்டகரி ஓபன் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 697. இங்க காமிக்கிறது ஜெனரல் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க். இந்த ஜெனரல் ரேங்க் அப்படிங்கிறது என்னன்னா போன வருஷம் இந்த வருஷம் நீட்ல எல்லாம் எழுதிருவாங்க இல்லையா, எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் எத்தனை பேர் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அந்த மாணவர்களுக்கு மட்டும் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ஒரு ரேங்க் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது அப்ளை பண்ற எல்லா மாணவர்கள்ல ஓபன் கேட்டகரிக்கு தனியா ரேங்க் வரும். ஓபன் கேட்டகரிக்கு ரேங்க் இல்ல. பிசி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா தனியா கம்யூனிட்டி ரேங்க் வரும். எம்பிசிக்கு தனியா வரும். எஸ்சி கேட்டகரியில, பிசிஎம் கேட்டகரியில, எஸ்சிஏல, எஸ்டி கேட்டகரியில தனித்தனியா அந்த கம்யூனிட்டியில நீங்க எத்தனாவது பொசிஷன் வரீங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி சொல்லுவாங்க. அதுதான் கம்யூனிட்டி ரேங்க். இந்த ஜெனரல் ரேங்க் கூட ஒரு பெரிய வேரியேஷன் அப்படிங்கிறது கொடுக்கலாம். அந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது வேரியேஷன் கொடுக்காது. பிகாஸ் தமிழ்நாட்டில் போன வருஷம் இருந்த அதே 37 கல்லூரிகள் இந்த வருஷமும் அதே 37 அரசு மருத்துவ கல்லூரிகள் தான். போன வருஷம் இருந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் சீட்ஸும் இந்த வருஷம் இப்போதைக்கு இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸும் ஒண்ணுதான். ஒருவேளை சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கம்யூனிட்டி ரேங்க்ல டிஃபரன்ஸ் வரலாம், இல்லைன்னா பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வராது. ஓபன் கேட்டகரியில 93வது ரேங்க் வாங்கின மாணவருக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. பிசில 690 மார்க் போன வருஷம், ஆனா 191வது ஜெனரல் ரேங்க் தமிழ்நாட்டில் 191வது ஜெனரல் ரேங்க் வாங்கின மாணவருக்கும் பிசி கம்யூனிட்டியில் 121வது கம்யூனிட்டி ரேங்க் வாங்கின மாணவருக்கும் சீட் கிடைச்சிருச்சு. பிசிஎம்ல 685 10வது கம்யூனிட்டி ரேங்க் வாங்கின மாணவருக்கு பிசிஎம் கேட்டகரியில 10th பிளேஸ் வந்த மாணவருக்கு சீட் கிடைச்சது க்ளோசிங் மார்க் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அடுத்து எம்பிசி பொறுத்த வரைக்கும் 340 53வது கம்யூனிட்டி ரேங்க்ல சீட் க்ளோஸ் ஆச்சு. எஸ்சி கேட்டகரியில 982வது கம்யூனிட்டி ரேங்க்ல சீட் க்ளோஸ் ஆயிருச்சு. எஸ்சிஏல 10வது எஸ்சிஏ கேட்டகரியில 10th பிளேஸ்ல இருந்த மாணவர் வரைக்கும் எம்எம்சிக்கு சீட் கிடைச்சிருந்துச்சு சரிங்களா. இப்போ இது வந்து அதனுடைய வெளிப்பாடு. எஸ்டி கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்த மாணவர் எஸ்டி கம்யூனிட்டியில ஃபர்ஸ்ட் ரேங்க், வேற அவருடைய ஆல் இந்தியா ரேங்க் என்ன 3102 இருந்துச்சு. சோ அப்போ ஆல் இந்தியா ரேங்க் இது வந்து தமிழ்நாடு ரேங்க். தமிழ்நாடு ரேங்க்கும் முக்கியம், ஜெனரல் ரேங்க்கும் முக்கியம்,
கம்யூனிட்டி ரேங்க்கும் முக்கியம். இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது வந்து கவுன்சிலிங்க்கு முன்னாடி தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து இந்த காலேஜ்ல சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால தான் நம்ம சொல்றோம் மார்க்கை விட ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு, இதுல உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்க்ல இந்த வருஷம் நீங்க வந்துட்டீங்கன்னா யூ ஆர் இன் a very safe zone. எம்எம்சி மெடிக்கல் காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற ஹோப்புக்கு வரலாம். இதே மாதிரி எல்லா காலேஜஸ்க்கும் நான் போடுறேன். அடுத்ததா எந்த காலேஜை பத்தி வீடியோ போடணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அந்த காலேஜ் அடுத்த வீடியோல கவர் பண்றேன். ஸோ அடுத்து 7.5 ரிசர்வேஷன் பார்த்தலாம். 7.5 ரிசர்வேஷன்ல போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இங்க காமிக்கிறது 7.5 ரிசர்வேஷனுக்கு ரிலீஸ் பண்ண ஜெனரல் ரேங்க். இங்க அதுல உள்ள கம்யூனிட்டி ரேங்க். இது 92.5 ரிசர்வேஷனுக்கு இல்ல, 7.5 ரிசர்வேஷனுக்கு செப்பரேட் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல ஜெனரல் ரேங்க் பிசி கேட்டகரியில 10வது ஜெனரல் ரேங்க்கும் பிசி கம்யூனிட்டியில 5வது மாணவருக்கும் சீட் கிடைச்சிருச்சு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் முதல் கம்யூனிட்டி ரேங்க் 7.5 ரிசர்வேஷன்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின மாணவருக்கு சீட்டு கிடைச்சது. எம்பிசியில 5th ரேங்க் வாங்கின மாணவருக்கு 15வது ஜெனரல் ரேங்க் இருந்த மாணவருக்கு சீட்டு கிடைச்சு 627. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது ரேங்க் அப்படிங்கிற கம்யூனிட்டி ரேங்க்ல சீட்டு கிடைச்சிருந்துச்சு. எஸ்சிஏல அதே மாதிரி தான் செகண்ட் கம்யூனிட்டி ரேங்க். எஸ்டி கேட்டகரியில ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ரேங்க். வேற அவருடைய ஸ்கோர் பாருங்க 515. அப்போ இந்த வருஷம் காம்படிஷன் லெவல்ல டிசைட் பண்றது எது அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எத்தனை மாணவர்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்க போறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த மார்க்கை நீங்க பெருசா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இது முக்கியமும் கிடையாது. ஆனா இந்த ரேங்க் அப்படிங்கிறது பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் டிசைடிங் யுவர் சாய்ஸ் ஆஃப் காலேஜ். எந்த காலேஜ்ல நீங்க சேர போறீங்க அப்படிங்கிற டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஃபேக்டர் இந்த கம்யூனிட்டி ரேங்க்கும் ஜெனரல் ரேங்க்கும் தான். ஸோ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும், நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் கட் ஆஃப் மார்க்ல எந்த அளவுக்கு வேரியேஷன் இருக்கு அப்படிங்கறத டீடைலா விஸ்வா அகாடமி அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம எந்த காலேஜ் கவர் பண்ணணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க. அந்த வீடியோவை அந்த கல்லூரிகளை பற்றின முழுமையான தகவல்களை அடுத்தடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகளில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச்.